இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. வணக்கம் அன்பான நேயர்களே, மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி. தொடர்ந்து இந்த அரம்சை நிகழ்ச்சிக்கு நீங்கள் தருகிற ஆதரவு ஒரு பெரிய விஷயமா இருக்குது. உள்ளபடியே சொல்லணும்னா எங்களுக்கு பெரிய உற்சாகம் தருகிறது. என்னென்ன டாபிக்ஸ் எடுத்தாலும் அந்த டாபிக்ஸினுடைய அந்த முக்கியத்துவத்தை வந்து நீங்கள் ரொம்ப அதிகமாக உணர்ந்திருக்கிறீங்க. இது எப்படி நாங்கள் சொல்கிறோன்னா, நாங்கள் பேச போகிற இந்த விஷயத்த நீங்கள் நிறைய உங்களுடைய நண்பர்கள்ட்டையும் உங்களுடைய உறவுகள்கிட்டையுமே பகிர்ந்துக்கிறீங்க. அது குறிப்பிட்டு சொல்லணும்னா நிறைய பள்ளிகளில் இந்த நிகழ்ச்சியை வந்து ஆசிரியர்கள், குறிப்பிட்டு சொல்லணும் ஆசிரியர்கள் இதை வந்து பார்க்குறாங்க. பெற்றோர்கள், குழந்தைகளை பெற்ற பெற்றோர்கள், அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வளர்ச்சி நிலையில், இந்த வளர்நிலையில் இருக்கிற பிறந்ததுலேருந்து, ஏன்னா டாபிக்ஸ்லாம் அப்படி தான் கொண்டு போயிட்டுருக்கோம். இது எல்லாமே பார்க்குற அந்த பெற்றோர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்னுடைய குழந்தையுடைய வளர்ச்சிக்கு, அவங்கள வளர்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க. நிறைய பேர் ஃபோனில் பேசுகிறீங்க, இமெயில் அனுப்புகிறீங்க, லெட்டர்ஸ் போடுறீங்க. முடியல. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். எங்களுக்கு இதுதான் தேவை, இதுதான் எங்களுக்கு தருகிற பெரிய உற்சாகம். அடிக்கடி டாக்டரை தான் சொல்லுவாங்க, டாக்டரை சந்திக்கும் போதும் சொன்னாங்க இல்லையா, எப்போல்லாம் அவங்கள பார்க்குறாங்களோ அப்போல்லாம் வந்து இதை அடிக்கடி சொல்லிட்டே இருக்காங்களாம், டாக்டர் அந்த டாபிக் சூப்பர், இந்த விஷயம் நல்லா இருக்குன்னு. நாங்கள் அடிக்கடி சொல்கிற விஷயம் தான், இங்கே வந்திருக்கிறவங்கள்ட்டே அதான் சொல்கிறோம், பார்த்துட்டு இருக்கவங்களும் அதான் சொல்கிறோம். அரம்சை அப்படின்ற இந்த நிகழ்ச்சியில் இருக்க அந்த டாபிக்ஸ் எல்லாமே ஒவ்வொரு லெசன் மாதிரி. இது ஒரு பாடம். நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்கும், அந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வாரம் 4 வாரம், சில இடங்களில் 5 வாரம்லாம் போகும். நீங்கள் இதை வந்து ஒரு லெசன் மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும். ஒருவேளை நீங்கள் பார்க்க முடியல, ஐயோ இந்த விஷயத்தை நான் மிஸ் பண்ணுறேன்னா கவலையப்படாதீங்க. இது நம்ம மாதா தொலைக்காட்சி யூடியூப் சேனல்லையும், நம்ம ஜீவஜோதி கம்யூனிகேஷன் சென்டர் யூடியூப் சேனல்லையும் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். நீங்கள் எப்போ வேணால் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு தேவையான விஷயங்களை அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது நிச்சயமாக ஒரு பெரிய நமக்கு வந்து வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயம், கற்றுக்கொள்வதற்கான விஷயம். ஒருவேளை இதை நான் தெரிஞ்சுட்டு இதை போய் நான் வெளியே சொல்லணுன்னா கூட நீங்கள் அதை படிச்சுக்கலாம், பார்த்துக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு அழகாக ஒரு பேக்கேஜ் மாதிரி இருக்கும். அதனால் தொடர்ந்து நீங்கள் அதை பாருங்கள். ஓகே, அதுக்கு முன்னாடி போன வாரம் நாம் என்னென்னலாம் பேசணும் அப்படின்றத ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு வந்துடலாமா? என்னென்ன விஷயங்கள் வந்து நீங்கள் சவாலாக எதிர்நோக்கிறீங்க? சில குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க, சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. ஒரு செகண்ட் உட்கார மாட்டாங்க, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. தூக்கத்தில் ரெஸ்ட் ரூம் போயிடுறாங்க. அதுக்கு பேரண்ட் எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் வச்சு விட்றது இல்லைங்க சார். இப்போ வர காலகட்டங்களில் குழந்தைகளுக்கு காலை உணவு தர்றது இல்லைங்க சார். ஆனால் ஒரு கட்டத்தில் நம்ம போகக்கூடாது, பிரேக் டைமில் தான் போகணுன்னு உட்கார வச்சா அன்றைக்கி கிளாஸ்லேயே போயிடுவாங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட்டாக வருவாங்க. அப்போ குழந்தைங்கிற போது நாங்கள் அனுசரித்து கூப்பிட்டு வருவோம். வரும்போது இங்கே லேட் ஆகிடுதுங்க ஸ்கூலுக்கு. ரீகேப் பார்த்து முடிச்சிட்டோம். போன வாரம் என்ன பேசணும், யாரெல்லாம் என்னென்ன விஷயங்கள்லாம் சொன்னாங்கன்றதை அப்படியே கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ நாம் தொடர்ச்சியாக இதிலிருந்து நம்ம அப்படியே அடுத்தடுத்து என்னென்னலாம் பேச போகிறோன்றதை தொடர்ந்து பாருங்கள். என் கிளாஸில் ஒரு கிட்ட இருக்காங்க, அவங்க வந்து இவங்கள மாதிரி தான், அவங்களும் உட்கார மாட்டாங்க இடத்துல. நம்ம கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே அங்கே ஒரு மூமெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். அது நம்மளுக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷனாகவே இருந்துகிட்ருக்கும். கிளாஸ் நமக்கு எல்லா குழந்தைகளும் கண்ட்ரோலாக உட்காந்துருப்பாங்க, அவங்க மட்டும் கொஞ்சம் மூமெண்ட்லேயே இருப்பாங்க. அப்புறம் நம்ம ஏதாவது பேசும்போது அதுலேருந்து ஒரு கொஸ்டின் எடுப்பாங்க, நீங்கள் எப்படி எங்கிட்ட கேட்குறீங்க, அந்த மாதிரி ஒரு சைல்டு வந்து ஓவர். அவங்களுக்கு வந்து எல்லாமே தெரியுது ஆல்ரெடி. ஓவர் அவங்க வீட்டிலே பேரண்ட் வந்து நல்லா வந்து அவங்கள இது பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க, ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாமே அவங்களுக்கு தெரியுது. நான் சொல்கிறது வந்து அவங்களுக்கு செகண்ட்ரியாக தெரியுது. நான் ஆல்ரெடி எனக்கு தெரியும் நீங்கள் அதை தான் சொல்கிறீங்க அப்படிங்கிறது அந்த மாதிரி அந்த கிட்டுக்கு. ஸோ அவங்க வந்து எனக்கு நான் எடுக்க அதுலேருந்து கொஸ்டின் பண்ணிகிட்டே இருக்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் என்னோட இதில் வந்து கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் பாடம் நடத்தி முடிக்கிறேன் சும்மா அப்படி தான் நான் சொல்லுவேன். வெயிட் அப்படி சொல்லி தான் நீ கேளு, நான் சொன்னதுக்கு அப்புறம் அதில் டவுட்ஸ் இருந்தால் கேளு அப்படின்னு. அந்த மாதிரி சில குழந்தைங்க வந்து நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டே இருப்பேன் நடுவில். அது வந்து எனக்கு கொஞ்சம் ஃபேஸ் பண்ணுறது. கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணுறது டிஸ்ட்ராக்ட்னு சொல்கிறீங்க? இல்லை, இன்ட்ராக்ட் இல்லை, அவள் வந்து டிஸ்டர்ப் தான் பண்ணுறா. அதாவது அவளுக்கு தெரியும், அதுலேருந்து அவள் கொஸ்டின் எடுக்கிறா என்கிட்ட. இப்போ அவங்க சொல்றது பாயிண்ட், there are lot of parents who teach ABCD 1 2 3 கலர்ஸ் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துறாங்க. அதனால இவங்க வந்து பாக்கி ஒரு 10 கிட்ஸுக்கு தெரியாது, அவங்க கிட்ட சொல்லி அவங்களுக்கு அது புதுசு. ஸோ அவங்களுக்கு நான் கிளியரா சொல்லும் போது இவங்க டிஸ்டர்ப் பண்ணும்போது இவங்க இவங்களையும் ஃபோக்கஸ் பண்ண முடியல, அந்த கிட்ஸுக்கும் மிஸ் ஆயிடுது. அதான் சொல்ல பெரிய பிரச்சனை தான் இது. வேற வாங்க சொல்லுங்க. பங்க்சுவாலிட்டி மார்னிங் வந்துட்டு எங்களுக்கு இந்த டைம் 8:30க்கு உள்ளே இருக்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். அதுலேயும் கிண்டர் கார்டன் சில்ட்ரன் அப்படிங்கும்போது ரிலாக்ஸேஷன் இருக்குது அவங்களுக்கு 10 to 15 minutes. அதையும் மீறி வருவான். 8:45 வராமல் 9:05க்கு தான் வருவாங்க. காலையில் வந்தோன்னே என்ன பண்ணுவான், ஃபஸ்ட் பீரியடே நம்ம கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால நம்ம ஓரல் தான் டீச் பண்ணுவோம், ரைம்ஸ் தான் டீச் பண்ணுவோம். அந்த டைம்லேயே அந்த குழந்தை உட்காந்துருக்கும், இப்படியே உட்காந்துருக்கும். ரீசன் என்னன்னு கேட்டால், நைட்டு வந்து பேரண்ட்ஸ் வந்து மொபைல் கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு குக் பண்ணுற வேலை இருக்கும், நைட்டு கிச்சன் க்ளீன் பண்ணுறது எல்லா வேலையும் இருக்கும். மொபைலை கையில் கொடுத்துட்றாங்க. அவங்க வேலையை முடிச்சுட்டு வர வரைக்கும் அந்த குழந்தை மொபைல் தான் பார்க்கு. அப்போ மார்னிங் வந்து என்ன பண்ணும்,
அந்த ஸ்லீப்பிங் அவனுக்கு அங்கே டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுனால இங்கே வந்து தூங்குறக்கு ஆரம்பிச்சிருந்தேன். அந்த அட்டென்ஷன் எடுக்கிறதுக்குள்ளே நாங்கள் படுற பாடு அப்பப்பா. அவனை தட்டி தழுப்பிடே எந்திரா தண்ணி தெளிச்சு விட்டு வேற சொல்லுங்கம்மா. சார் நெக்ஸ்ட் பேரண்ட்ஸ் டேக்கிள் பண்றது கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்குங்க. பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸை டேக்கிள் பண்றதா? நாங்க எல்லா மெசேஜ் டீடைலா வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணிடுவோங்க. ம்ஹும். அது படிக்க மாட்டாங்க சார். ம். ப்ராப்பரா படிக்க மாட்டாங்க. நம்மள கொஸ்டின் பண்ணுவாங்க. அது என்ன மேம், இது என்ன மேம். நம்ம ஒரு எமர்ஜென்சியா காலையில ஸ்கூலுக்கு அவசரமா கிளம்பிட்டு இருப்போம். அப்பதான் மெசேஜ் ஃபோன் கால் பண்ணுவாங்க 7:30க்கு. மேம் நாங்க இன்னைக்கு லீவுங்க மேம், அதை சொல்லலாம்னு தான் கால் பண்ணோம். நாங்க ஏற்கனவே நல்லதானே, இல்ல நாங்க integrate ஏற்கனவே மெசேஜ் சொல்லியிருக்கோங்க. இந்த மாதிரி லீவுனா நீங்க ஒரு மெசேஜ் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க. டைமில் கால் பண்ணுவாங்க. 9 o'clock மேலே கால் பண்ணுவாங்க. நாங்கள் டீட்டெயிலாக மெசேஜ் எல்லாமே அனுப்பிடுவோம். வாட்ஸ்அப்பில் முன்னாடியே அனுப்பிடுவோம். அது கரெக்டாக படிக்க மாட்டாங்க. நம்மளுக்கு ப்ரைவேட்டாக பர்சனலாக மெசேஜ் அனுப்புவாங்க. அது பெரிய டார்ச்சராக இருக்கு. ஓகே, அவங்க கிளம்புறதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு. சரி, ஓகே. வேற 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 இல்லை சப்போஸ் நம்ம வந்து வண்டியில் வந்துட்டுருப்போம், அந்த டைம் கால் பண்ணும்போது எடுக்கலை அப்படின்னா அடுத்தது பிரின்சிபல்கிட்ட போவாங்க. இந்த மிஸ்ஸு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன்றாங்க எங்களுக்கு, ஓ, இதில் இந்த பிரச்சனை வருது. அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஹோம் ஒர்க்ஸ் வந்து முடிக்க மாட்டாங்க. மார்னிங் 7:30 யார் பேரண்ட்ஸ் முடிக்க மாட்டாங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் சரி. பேரண்ட்ஸ் தானே கிட்ட இருந்து உட்கார வச்சு பற்றி பேசுனதுனால பேரண்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு இது ஹோம் ஒர்க் இருக்குது கிட்ட இருந்து உட்கார வச்சு அவங்க எழுத வைக்கணும். அவங்க வந்து கேர்லெஸ்ஸாக எடுத்துட்டு மார்னிங் வந்து 7:45 8 o'clock கால் பண்ணி என் பொண்ணு ஹோம் ஒர்க்கே எழுதல மிஸ், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நீங்கள் கிளாஸில் ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் எழுதி வச்சுருங்க இப்படின்னு எங்களுக்கு கால் வரும். காலையிலே நாங்கள் 8:10 இங்கே வந்து அங்கே பஞ்ச் பண்ணணும், ஸ்கூல் கரெக்டாக ஆன் டைம். அப்போ கால் பண்ணுவோம், அப்போ அட்டன் பண்ணலைன்னா இதே தான் போய் பிரின்ஸிபல் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. டீச்சர்ஸ் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்றாங்க, எங்களை அவாய்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணி நாங்கள் போய் திட்டு வாங்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அடுத்தது வருது பாருங்க. சொல்லுங்க. சுருக்கமாக சொல்லப்போனால் ஒவ்வொரு நாளும் போராட்டம் தான் சார். அதாவது வந்து ஒரு இதில் வந்து அந்த சின்ன குழந்தைங்களும் ஹேண்டில் பண்ணணும், அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ அவங்களுக்கு தனியாக ப்ராப்பராக நம்மளுக்கு பதில் சொல்லணும். இது ரெண்டுமே இல்லைனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஒவ்வொரு நாளும் சரி அது இதெல்லாம் பண்ணி அந்த குழந்தைய ஒரு லெவலுக்கு கொண்டு வரும்போது தான் அவங்க ஏதோ ஒன்று பண்ணி அதுக்கப்புறம் அவங்க ஒரு புது கதையை ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் நிறைய இருக்குங்க சார். இதெல்லாம் நிறையா இருக்குங்க, ஏகப்பட்ட எபிசோட்ஸ் இருக்குதுங்க, இதெல்லாம் பேச முடியாதுங்க அப்படின்னு. ஓகே, சொல்லுங்கள். பேரண்ட் வேலை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பார்த்தீங்கன்னா அது என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடணும், ரெஸ்ட் ரூம் வந்து சொல்ல தெரியணும். குழந்தைங்களுக்கு பேசிக் வந்து அதுதான். ஆனால் பேரண்ட் வந்து அது ரெண்டுமே செய்கிறது கிடையாது. எங்கள் வேலையை வந்து அவங்க பார்த்துடுறாங்க. வீட்டில் ரைம் சொல்லி தர்றது, ஸ்கூலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ரைம் சொல்லி கொடுத்துறாங்க. ஏபிசிடி ஏலேருந்து கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏலேருந்து இசட் வரைக்கும் எல்லாமே சொல்லி கொடுத்துட்றாங்க. இப்போ நாங்கள் கிண்டர் கார்டனில் வந்து நாங்கள் அதை சொல்லிக் கொடுக்குறோம். அந்த குழந்தை என்ன பண்ணுது, சொல்லித்தர நேரத்தில் கேபிட்டல் ஏபிசிடி ஸ்மால் ஏபிசிடி சொல்லி தரும்போது மிஸ் சொன்ன மாதிரி நாங்கள் எழுதும்போது மிஸ் ரெஸ்ட் ரூம் வருது, எல்லாமே வருது அப்படின்னு அந்த டிஸ்ட்ராக்ஷன் ஆகுறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து கரெக்டாக லைன் டச் பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு எப்படி எழுதணும் அப்படின்ட்டு சொல்லி கொடுத்துட்ருப்போம். அந்த குழந்தைங்க வந்து அந்த டைமில் தான் வந்து ரெஸ்ட் ரூம் வருது அப்படின்னு வந்து அவங்க வந்து இது பண்ணுறாங்க. அது வந்து அவங்க ஃப்யூச்சருக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம லெட்டர்ஸ் வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி சொல்லி தரது கரெக்டாக அந்த குழந்தைக்கு புரிஞ்சாதான் ஃப்யூச்சர் அவங்களுக்கு நல்லாயிருக்கும். இதுதான் அந்த பிக்சரோட நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். அது வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து எல்லாமே அது வீட்டில் சொல்லி கொடுத்துட்றாங்க. இந்த மெயின் பாயிண்ட் எல்லாம் விட்டுறாங்க. பேரண்ட்ஸ் வந்து அவங்க கரெக்டாக அவங்க இது கரெக்ட் பண்ணாங்க, எங்களுக்கு டீச்சர்ஸுங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டீச்சர்ஸ் வேலையை வீட்டில் அவங்க பார்த்துடுறாங்க, பேரண்ட் வேலையை பார்க்க மாட்டேங்கிறாங்க. அது பெரிய ஸ்ட்ரகிளாக இருக்குது எங்களுக்கு. டீச்சர்ஸ் வேலையை வந்து பேரண்ட்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னா நீங்கள் தானே மெசேஜஸ் போடுறீங்க, இதெல்லாம் முடிக்கணும். ஹோம் ஒர்க் இல்லைங்கிறது நான் வந்து அவங்களுக்கு ஃபண்டமெண்டலாக இருக்கக்கூடிய ஹேபிட்ஸ் சொல்கிறேன். நான் அந்த ஹேபிட்ஸ் வந்து பேரண்ட்ஸ் கம்பல்சரி வந்து அவங்க சொல்லி தரணும். அது வந்து எங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது. இந்த கிண்டர் கார்டனை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு அதுதான் பெரிய ஸ்ட்ரகிள். வீட்டில் இருந்து வரும்போதே இந்த ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு கேட்கணும், அதெல்லாம் சொல்லி கொடுத்து விடணும். என்ன பண்ணுறாங்கன்னா டயப்பர் போட்டு விட்டுடுறாங்க, வீட்லேயும் போட்டு விட்டுறாங்க, ஸ்கூலுக்கும் டெய்லி போட்டு விட்டுடுறாங்க. அதனால் அவங்களுக்கு கேட்க தெரியறதில்ல. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் போகும்போதும் அதே ஹேபிட் வருது, அவங்க கிளாஸ்லேயே போயிடுறாங்க. அந்த ஒரு கஷ்டம்லாம் இருக்குது. இது புதுசாக இருக்குது, டயப்பர் போட்டு அனுப்புறது. ஓகே, நான் இப்போ தான் கேள்விப்படுறேன். சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு தெரியுது. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் போகும்போது மற்ற குழந்தை அவங்க கம்பேர் பண்ணுறாங்க, ஐயோ நம்மளுக்கு ஏதோ ப்ராப்ளம் போல் அப்படின்னு அவங்க மனதளவில் வந்து பாதிக்கப்படுறாங்க. அது வந்து பேரண்ட்ஸ் வந்து அப்புறம் உணர்றாங்க. நம்ம ஸ்டார்டிங்லேயே அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணால் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் டீச்சர்ஸுகளுக்கு. குழந்தைங்க ஸ்கூலுக்கு வரும்பொழுது ஆல்ஃபபெட்ஸ் எல்லாம் கற்றுக்கலாம். குழந்தைங்க முதல்ல இருந்து 3.5 வயசு வரைக்கும் எல்லா பேசிக் மேனர்ஸும் கற்றுக் கொடுக்க வேண்டியது பெற்றோர்களோட கடமை. அது செய்யறதே இல்லைங்க. என் குழந்தை ஏபிசிடி சொல்லும், என் குழந்தை ரைம்ஸ் சொல்லும், என் குழந்தை ஐ சொல்லும். அது நாங்கள் இங்கே வந்து சொல்லி கொடுத்துக்கிறோமே.
இல்ல அது கரெக்ட், சூப்பர்மா. உங்களை நான் பேசிக் நினைச்சேன். மேனஸ் இல்ல, இல்ல, 3.5 உண்மையா- இல்ல, இயர்ஸ்ல இல்ல. எல்லாமே இல்ல கத்துக்கணும். உண்மையா நினைச்சா உங்களுக்கு பெருமையா இருக்கு. அதை நான் சொல்லித் தர்றேன், நீங்க மேனஸை கத்துக் கொடுங்கன்னு சொல்றீங்க. கண்டிப்பாங்க சூப்பர் சார். திங். ஆனா கண்டிப்பாங்க சார். நாங்க குழந்தைங்களை கூட்டிட்டு அங்க வந்தா நீங்க இன்டர்வியூ வைக்கிறீங்கல்ல, ஆமாங்க சார். அதுல எடுத்தோன்னு என்ன கேக்குறீங்க? சார் எடுத்து எல்லா பொருளையும் வச்சிடுறீங்க, இதனுடைய கலர் என்னன்னு சொல்லுன்றீங்க, நம்பர்ஸ் என்ன சொல்லுன்றீங்க, ஒரு ரைம்ஸ் பாடுன்றீங்க. அப்ப நாங்க மேனஸை சொல்லி கொடுக்கறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா, அல்லது இதெல்லாம் சொல்லி கொடுக்க டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா? சார் இதெல்லாம் கம்பல்சரியா தெரிஞ்சுக்கிறது இல்லைங்க. குழந்தைகளோட அதை நீங்க அப்ப சொல்ல அப்பா மாட்டாங்களா? இல்லைங்க சார். குழந்தைகளோட அப்பா பேர் சொன்னா போதுங்க. குழந்தைகளோட அப்பா பேர் சொன்னா போதும், அம்மா பேர் சொன்னா போதும். அது சொல்லலையா, சைலண்டா இருக்காங்களா, வெளியில 10 மினிட்ஸ் ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறோம், வெளில போயிட்டு வராங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்து மேம் சொன்னது போல் அந்த குழந்தையோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கிறோம். நீங்கள் ப்ரிட்டியாக இருக்கீங்க, உங்களோட ட்ரெஸ் அழகாக இருக்குது, எல்லாமே சொல்கிறோம். ஆட்டோமேட்டிக்காக அந்த 10 மினிட்ஸ் ஒரு ரிலாக்ஸேஷன். அடுத்தபடி அந்த குழந்தை பேர் சொல்ல ஆரம்பிச்சிடுங்க. எங்களுக்கு பேர் சொன்னாவே போதுங்க சார். குழந்தையோட பேர், அம்மா அப்பா பேர் சொன்னாவே போதுங்க. எங்களுக்கு ரைம்ஸ் எல்லாம் சொல்லணும், திருக்குறள் எல்லாம் சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க சார். பரவாயில்ல, இப்படி சொல்றீங்க. பட் ஐ திங்க் மெஜாரிட்டி அந்த மாதிரி எதிர்பார்க்கறாங்களான்றது தான். அதுதான் ஒரு நானும் ஒரு பேரண்டா பேசுறேன். நானும் ஒரு பேரண்டா பேசுறேன். எல்கேஜினா அவங்க நேம் சொன்னா மட்டும் போதும். எல்கேஜினா நேம் சொன்னா போதும். இப்போ யூகேஜின்னு வரும்போது ஆல்ஃபபெட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். என்ன உங்களுடைய ரோல்? அப்படி இப்போ இவங்கெல்லாம் சொல்கிறாங்கல்ல, நாங்கள் படிக்க வச்சுக்கிறோம், நீங்கள் இந்த ஹேபிட்ஸை சொல்லிக் கொடுங்க, நல்ல ஃபுட்டு கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, ஏன் அதெல்லாம் மிஸ் ஆகுது? ஃபுட் அவங்க சொன்னாங்க, குழந்தைங்க வந்து ஸ்கூல்ல வந்து அவங்கன்னா இவங்க கிடையாது, இல்ல பொதுவாகவே அப்படின்னு வச்சுக்கோங்க மனசில். பொதுவாகவே ஆசிரியர்கள் வந்து சொன்னாங்க, டீச்சர்ஸ் ஃபுட்டு வந்து பேரண்ட்ஸ் ஸ்கூலுக்கு கம்பல் பண்ணி கொடுத்துட்றாங்க அப்படின்னு. அது நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, குழந்தைங்க வந்து வீட்டில் இருக்கும் போது சாப்பிடும் போது நம்ம சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க. கொஞ்சிட்டு அப்புறம் நம்ம வற்புறுத்தி கொடுத்தோம்னா வீட்டில் இருக்கிற பெரியவங்க வந்து அவனே சாப்பிட மாட்டேங்கிறான்ல, வேணும்னா சாப்பிடுவான்ல அப்படின்னு சொல்லி அதை வந்து கட் பண்ணி விட்றாங்க. ஆனால் ஸ்கூலுங்கும் போது டீச்சர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பயத்தில் வந்து சாப்பிட்றாங்க. ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்து ஃபுட்டை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க, வீட்டில் சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க, நீங்கள் வந்து சாப்பிட்ற விஷயத்தில் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சொல்லுங்கள், நீங்கள் மிரட்டினீங்கன்னா அவங்க சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு கரெக்டான நியூட்ரிஷன் போகும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் நாங்கள் வந்து ஸ்கூலில் கொடுத்துட்றோம். இப்போ அதுதான் ஒரு வார்த்தை சொன்னாங்க, எங்கள் வேலையை நாங்கள் செய்ய விடுங்க, உங்கள் வேலையை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா எனக்கு இது ஈஸியாக இருக்கும், அவனை அகாடமிக் சைடில் கொண்டு வரதுக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ நீங்கள் கொண்டு வந்து சாப்பாட்டை கொடுத்துட்டு அவனை எப்படியா சாப்பிட வச்சுருங்க மிஸ், அப்படியே பயம் காட்டுங்க மிஸ், அப்படியே அவளை மிரட்டி விடுங்க மிஸ்னா, அந்த மிஸ் வந்து பாடம் நடத்துவாங்களா இல்லை சாப்பாடு விட்டுட்டு இருப்பாங்களா? இல்லை, சாப்பாடும் முக்கியம் தானே. அவன் சாப்பிட்டாதான் அவன் மூளை சரியாக வேலை செய்யும், அவன் படிக்க முடியும், இல்லைன்னு எல்லாமே சொல்லவே எழுத இல்லையே. முடியுமே. இப்போ அவங்களும் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. அந்த ரோலை நீங்கள் ஏன் எடுக்கல, அதை ஏன் நீங்கள் ப்ராப்பராக செய்யலைன்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நாட் யூ. இல்லை இல்லை இல்லை, பொதுவாக ஒரு பேரண்ட் அந்த பேரண்டிங்கில் அது ரொம்ப இதாக இருக்குது. சிம்பிள் கேள்வி என்னன்னா, இப்போ நம்மளுடைய ரோல் என்ன ஆஸ் அ பேரண்ட்டு, நமக்கான அந்த ரோலில் வந்து அந்த குழந்தைங்களை வந்து நியூட்ரிஷனாகவும் நல்ல அதுங்களுக்கு தேவையான சொன்ன மாதிரி ஹேபிட்ஸ் இல்லைங்களா, இதெல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டிய பொசிஷனில் நாம் இருக்கிறோம். அவர்கள் வந்து நீங்கள் அனுப்புகிற குழந்தைகளை அவங்கள இன்டலெக்சுவலாகவோ இல்லை நல்லா அறிவு சார்ந்த விஷயங்களை கற்றுக் கொடுக்குற இடத்துல இருக்காங்க. உங்கள் ரோலையும் அவங்க செய்ய சொல்கிறீங்க அப்படின்னு இந்த சைடு டீச்சர்ஸ் சைடு வந்து சொல்கிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இப்போ ஸ்கூல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு டைம் டேபிள் வச்சுருக்காங்க. இந்த வாரம் இன்னைக்கு வந்து இதுதான் கொடுத்துடணும், இதுதான் இது பண்ணணும். நீங்கள் பீட்ரூட் மண்டேனா பீட்ரூட் கொடுத்துடுங்க, டியூஸ்டேனா குக்கும்பர் கொடுத்துடுங்க, வெனஸ்டேனா கேரட் கொடுத்துடுங்கன்னு அவங்க ஒரு டைம் டேபிள் போட்டு கொடுக்குறாங்க. நாங்களும் பேரண்ட்ஸும் வந்து அதைப்படி தான் செஞ்சு கொடுத்துட்றோம் அவங்களுக்கு. அப்போ வந்து அதை அந்த குழந்தை சாப்பிடாம திருப்பி வீட்டுக்கு கொண்டு வரும்போது எங்களுக்கு அது ஒரு இதாக இருக்கே, கஷ்டமாக இருக்கே. நீங்கள் தான் டைம் டேபிள் கொடுக்குறீங்க, சாப்பிட வைக்காத குழந்தைகளுக்கு இதெல்லாம் கொடுங்க, இதெல்லாம் சாப்பிட வைங்க, நீங்கள் தான் சொல்கிறீங்க, அதையும் நாங்கள் செஞ்சு கொடுத்துட்றோம். ஆனால் அது என் குழந்தை சாப்பிடாம அப்படியே வீட்டுக்கு கொண்டு வரும்போது அது அப்படியே டைம் டேபிள் இருக்குது, அப்படியே நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். அப்போ டைம் டேபிள் போடலைன்னா நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, பிஸ்கட் வச்சு அனுப்புவீங்க, ஜங்க் ஃபுட்ஸ் வைப்பீங்க. அதனால தான் இவங்க டைம் டேபிள் போடுறாங்க, இந்த மாதிரி இதை வச்சு செஞ்சு கொடுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் உங்களுடைய இது என்னென்னா, நான் வச்சு விட்றேன், நீ ஏன் சாப்பிட வைக்க மாட்டாங்கிற அப்படின்னு அந்த ஏதோ ஒரு சின்ன இதாக இருக்குல்ல. அந்த குழந்தை சாப்பிட மாட்டேங்கிறான், ஓகே சாப்பிட மாட்டேங்கிறான், எனக்கு புரியுது. ஆனாலும் நீங்கள் சொல்லி நாங்கள் அதை கேட்டு நாங்கள் அதை செய்கிறோம். உங்கள் சைட்லேருந்து ஒரு ப்ரெஷர் பண்ணிங்களா, இல்லை நாங்கள் மிரட்டினா அவங்க கேட்பாங்க மாட்டாங்க. அதே டீச்சர்ஸ் மிரட்டினாங்கன்னா உடனே அவங்க கேட்டுப்பாங்க, மேம் சாப்பிட சொன்னாங்க, இல்லை ஏதோ ஒரு அப்ரிஷியேஷன் ஸ்டார் கொடுக்குறாங்க, அந்த மாதிரினா அந்த குழந்தைங்க வந்து கொஞ்சம் விரும்பி சாப்பிட்றாங்க. அட்லீஸ்ட் பயத்திலேயாச்சும் அந்த குழந்தைங்க எடுத்துக்கும் அப்படின்றது தான் இல்லையா? ஓகே குட். வேற அங்கன்வாடி மையங்கள்லேயே
எங்கள் குழந்தைகளை சேர்த்தி விடுங்க, நாங்கள் சாப்பிட வச்சு பழக வைக்கிறோம்னு தான் சொல்கிறாங்க. ஓகே. ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் சைல்டுக்கும் சொன்னாங்க, செகண்ட் சைல்டுக்கும் சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கும் அட்மிஷன்ஸ் தேவைப்படுது. அந்த ஏரியாவில் இருக்க குழந்தைகளுக்கு அவங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ தட் அவங்க சொல்கிறதே நீங்கள் சேர்த்தி விடுங்க, நாங்கள் அவங்கள படிக்கலாம் வைக்க மாட்டோம், அவங்களுக்கு சாப்பாடை வந்து சாப்பிட சொல்லி தருவோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் இப்போ நான் ப்ரீகேஜி விட்ட என்னோட செகண்ட் பேபியோட டீச்சரும் அதே தான் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவர் ஹாஃப் டே தான் விட்டுருந்தோம். ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸுக்கு ஹாஃப் டே. நெக்ஸ்ட்டு ஒரு 6 மந்த்ஸ் தான் அவர் வந்து சரி ஒரு ஃபுல் டே வைக்கலாம். ஏன்னா ரொம்ப ரொம்ப குறும் பண்ணுறாரு, அட்ராசிட்டி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு சரி ஃபுல் டே விட்டுறலாங்கும் போது எனக்கு ஃபஸ்ட்டு பயமே அவர் சாப்பிட்றது தான். ஏன்னா அவர் சாப்பிட்டு பழகுனதே இல்லை. எப்போவுமே அவருக்கு ஃபீடிங் தான், எல்லாமே நாங்கள் தான். ஸோ தட் நாங்கள் நினச்சோம் மிஸ் எப்படி சாப்பிடுவாரு தெரில, எங்களுக்கு பயமாக இருக்குது, அவர் ஃபுல் டே இருக்க மாட்டார் மிஸ், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குன்னு சொல்லும் போது இல்லை நீங்கள் ஸ்கூலுக்கு விடுங்க, லஞ்ச் வச்சு விடுங்க, அவர் எப்படி சாப்பிட்றாரு பாருங்க அப்படின்னு அவங்க சாப்பிட வச்சு வீடியோ எடுத்து அனுப்புனதுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக நீங்க இருக்குது. அங்கன்வாடியில. இது வந்து ப்ரீ ஸ்கூலில். ஓகே. பட் ஓகே. அங்கன்வாடியிலையுமே அவங்க வந்து நீங்கள் குழந்தைகளை சேர்த்தி விடுங்க, நாங்கள் அவங்களுக்கு சாப்பிட வச்சு பழக வைப்போம்னு தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ ஓகே. அவங்களே சொல்கிறாங்க. அந்த மாதிரியும் சொல்லி அனுப்புறாங்க அவங்க. ஓகே. வேற. என் டாக்டருக்கு நான் ஸ்கூலில் இது என்கொயர் பண்ணும்போது அவங்க டீச்சர்ஸ் தான் சொன்னாங்க, ஃபுட்டு நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணல, பிகாஸ் நான் தான் ஃபீட் பண்ணுறேன். இன் டைம்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபுட்டாக இருந்தால் மட்டும் தான் அவள் எடுத்து சாப்பிடுவா, இல்லைனா யாராவது கூட உட்காந்து தான் சாப்பிடுவா. இப்போது நான் கேட்கும் போது டீச்சர்ஸ் தான் சொன்னாங்க தட் தே வில் ஃபீட் த கிட்ஸ். ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் கிட்ஸை மட்டும் அனுப்புங்க, நாங்கள் ஃபீட் பண்ணி நாங்கள் அனுப்புகிறோன்னும் போது தான் நாங்கள் அடுத்த கொஸ்டின் அது வருது. சப்போஸ் சாப்பிட்லன்னா என்ன பண்ணுவீங்கன்னா, நாங்கள் எப்படியாவது ஃபீட் பண்ணிடுவோம் நாங்கள். ஸோ என் கொஸ்டின் என்னென்னா, லைக் எப்படி ஃபீட் பண்ணுவாங்க, டீச்சர்ஸ் ஃபீட் பண்ணுவாங்களான்னு எனக்கு அப்போ தான் எனக்கு அது ரியலைஸ் ஆச்சு. அப்போ தான் நான் 2-3 ஸ்கூலில் விசாரிக்கும் போது சேம் திங் தே செட், டீச்சர்ஸ் ஃபீட் பண்ணுவாங்க, அட்லீஸ்ட் கேர்டேக்கராவது ஃபீட் பண்ணுவாங்க. ஸோ யூ நாட் வரி அபவுட் இட். ஸோ அவங்க தான் அந்த இது கொடுக்கறது, ப்ராமிசிங் லைக் நோ நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் ஃபீட் பண்ணிடுறோம். ஸோ அதை நம்பி தானே நாங்கள் ஸ்கூலில் போடுறோம் நாங்கள். ஸோ அதுதான் என் பாயிண்ட். சாப்பிட வச்சிருவாங்க நம்பிக்கையில் தானே அனுப்பி விடுறோம் உங்களை. நீ ஏன்னா இப்போ வர ஸ்கூல் எல்லா ஸ்கூலுமே அதுதான் ப்ராமிசிங், லைக் வி வில் ஃபீட் த கிட்ஸ். பிகாஸ் ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கும்போது சிட்டலாங் எல்லாத்துக்கிட்டையும் உட்காந்து சாப்பிடும் போது ஆட்டோமேட்டிக்லி தே லீட், அதர்வைஸ் வி வில் ஃபீட், அவ்வளோதான். சார் ஆக்சுவலி நம்ம டீச்சர்ஸ் சைடும் சரி, பேரண்ட்ஸ் சைடும் சரி, ஒரு டைம் டேபிள், ஒரு ஃப்ரேம், இப்படி பண்ணணும், இதுதான் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, இவங்க தீஸ் கிட்ஸ் ஆர் டாட்லர்ஸ், இவங்க குழந்தைகள். நம்ம பேசுகிறதெல்லாம் வந்து ஒரு 7th 8th கிட்டோட எப்படி நம்ம இது பண்ணுறோம் அந்த மாதிரி இருக்குது. என்னோட கிட் ஒரு 1 year. ஸோ இவங்களோட கிட் இப்போ நான் பார்க்கும்போது நாங்கள் யோசித்தோம், அவனை கூட்டம் வந்தால் உட்காருவானா, கண்டிப்பாக உட்கார மாட்டான். ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது த லவ் ஆஃப் லேர்னிங், அந்த லவ் ஆஃப் லேர்னிங் வந்து கண்டிப்பாக எல்லா குழந்தைகளும் இருக்கணும். இப்போ இருக்கான்னு கேட்டோம்னா முக்கால்வாசி குழந்தைகளுக்கு கிடையாது. தே ஆர் ப்ரெஷரைஸ்ட். அந்த ப்ரெஷர்னால நீ ஏபிசிடி படிக்கணும், நீ வந்து குரல் சொல்லணுமோ இல்லை எழுதுறது வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ் வந்து ரொம்ப லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம தான் இங்கே வந்து ரொம்ப சின்ன வயசில் வந்து பிடிக்க சொல்லி கொடுக்குறோம். என்னோட சிஸ்டரோட சன் வந்து பார்த்திங்கன்னா, நான் தான் அவனை ட்ராப் பண்ணுவேன் ஸ்கூலில். நவ் இஸ் 4th standard. அவனுக்கு எல்கேஜி யூகேஜி ஈவன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அவனுக்கு எழுதுறது கிடையாது. இது கோயம்புத்தூர் இருக்கிற ஸ்கூல், ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் த ஸ்கூல். எழுதுறது கிடையாது. அவன் ஸ்கூலில் என்ன வைப்போம், பேக்கில் என்ன வைப்போம் அப்படின்னா, ஒரு ஸ்நாக் பாக்ஸ் வைப்போம், டவல் வைப்போம், சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு துணி வைப்போம், அவ்வளோதான். அந்த கிட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, வென் கம்பேர்ட் டு அதர் கிட்ஸ் ஹீஸ் வெரி ஹாப்பி. ரொம்ப ஹாப்பியாக இருக்கான், நல்லா படிக்கிறான். இப்போ 4th standard வரும்போது லைப்ரரி போகிறான், படிக்கிறான். அப்போ ஏன் இது வந்து மற்ற ஸ்கூல்ஸும் இது பண்ணக்கூடாது? ஈவன் இப்போ அங்கன்வாடியில் போனோம்னா கூட அந்த இந்த ப்ரைவேட் ஸ்கூல்ஸை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இட்ஸ் குட். அவங்க வந்து ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணுறது கிடையாது கிட்ஸுக்கு. ஆனால் இங்கே வந்து 4 line ரூல் நோட்டில் நம்ம வந்து ஏபிசிடி அந்த குழந்தைக்கு எப்படி எழுத முடியும்? கண்டிப்பாக எழுத முடியாது. நம்ம அந்த மைண்டும் அந்த கையும் கோஆர்டினேட் பண்ணி அவனை பிடிச்சி எழுத வைக்கக்கூடாத வயசில் எழுத வைக்கிறோம். அது நம்ம யாரையும் சொல்லி குத்தமில்லை, த சிஸ்டம் ஹாஸ் டு சேஞ்ச். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அந்த நான் சொன்ன மாதிரி லவ் ஆஃப் லேர்னிங் வந்து இதெல்லாம் இந்த ஸ்டேஜெல்லாம் மறையேறணும், அவன் விளையாடணும், ஓடி ஆடணும், அவன் ஓடுவான், ஒடியாருவான், எல்லாம் பண்ணுவான். அதுதான் நிறையா பண்ணுவான். அவனை உட்கார வச்சு நீ போர்டை பாரு. இது இப்போ ஏன்னா ஐ ஹேட் ஒரு ட்ரொமாட்டிக்கான எனக்கு ஒரு சைல்டுஹுட் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு இப்போ வந்து நான் ஒரு லாஸ்ட் இயர் என்னோட எல்கேஜி டீச்சரை நான் பார்த்தேன் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில். அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க என்கிட்ட சொன்னாங்க, நீ எப்படி ஸ்கூலுக்கு வந்தேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. அவங்க மேடம் வாசு அவங்க பேர். எனக்கு தெரியும் மேம், நான் ஞாபகம் இருக்குது அப்படின்னு. ஏன்னா நான் நடந்து போனதில்லை. தூக்கிட்டு போவாங்க, அந்த மேம் என்னை கையில் வாங்கிட்டு அப்படியே உள்ளே கூப்பிட்டு போயிடுவாங்க. நான் அழுதுகிட்டே போவேன், அழுதுகிட்டே தான் வெளியே வருவேன். ஸோ இதெல்லாம் ஏன் அப்படின்னா ப்ரெஷரைஸ். நம்ம குழந்தைகளை வந்து ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம பேசும்போதே பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் நம்ம சாப்பாடு, டைம் டேபிள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், டிசிப்ளின்,
இருக்குது, எல்லாருமே சேர்ந்து தான் பண்ணணும். டீச்சர்ஸும் பண்ணணும், பேரண்ட்டும் பண்ணணும். நீங்கள் போய் அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னா குழந்தை போகாது. இங்கே போகும், அங்கே போகும், அங்கே போகும். நம்ம ட்ராப் பண்ணணும். நீ இப்படி போ, இப்படி போ, இப்படி போ. பட் நம்ம என்ன சொல்கிறோம், போடா போய் எடுத்துகிட்டு வா, வந்து உட்காரு திருப்பி. இல்லை, நல்லா இருக்கு நீங்கள் சொல்கிறதெல்லாம் சூப்பராக கேட்கும்போது நல்லா இருக்கு. உங்கள் குழந்தை என்ன பண்ணுறாங்க இப்போ? ஃபர்ஸ்ட் இயர். 1 year. 1 year. இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க நீங்கள்? நான் வந்து இப்போ எனக்கு வந்து ரொம்ப ஒரு கன்ஃபியூஸ்டான ஸ்டேட் தான். அதுக்கு தான் எங்க ஆமாம், உட்காந்து எந்த மாதிரி ஸ்கூலில் வந்து இப்போ நான் சொன்னப்போ என் சிஸ்டரோட பையன் அந்த ஸ்கூல்லேயே சேர்த்தலாமா? இப்போ அங்கே போனாலும் நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்குது. பட் ரெகுலர் ஸ்கூலில் போடலாமா? இதில் வந்து ஃபினான்ஷியலாகவும் இருக்குது. அதை பற்றி யாருமே நம்ம பேசல. வந்து 50,000 ரூபா கட்டுற இடமும் இருக்குது, ஃப்ரீ எஜுகேஷன் இருக்குது, 20,000 இருக்குது, 2 லட்சம் வரைக்கும் இருக்குது. அதுவும் இருக்குது. சாப்பாடு ஊட்டி விடுறதுக்கு. Whatever it is. தட்ஸ் வை அதனால தானே கொண்டு போய் விடுறோம் நாம. ஓகே. ஆனால் அந்த 2 லட்ச ரூபா கொடுக்குற இடத்துலையும் பேரண்ட்ஸை ப்ரெஷரைஸ் பண்ணுற ஆளுகளும் இருக்காங்க. இல்லை, அது விரும்பி போகிறது யாரு? அது நம்ம தான். நம்ம ஓகே ஓகே. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஓகே எனக்கு தெரிஞ்சு இப்போ இவர் வந்து எதுக்காக வந்திருக்கிறாரு நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் நான். ஓகே, எந்த செட் ஆகும், எப்படி பண்ணலாம், ஓகே நோட் பண்ணு கிளாரிட்டி கிடைக்கும். வெரி குட், குட், சூப்பர். சி, இதுதான் இந்த ப்ரோக்ராம். இப்போ இதுதான் இந்த ப்ரோக்ராமினுடைய எங்களுடைய அப்ஜெக்டிவே எங்களுக்கு இதுதான். இப்போ நீங்கள் எப்படி வரீங்க, ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படின்னு வரீங்கல்ல, உட்காந்துருக்கீங்க நீங்கள். அதே மாதிரி தான் ஸ்க்ரீனில் அங்கே வீட்டில் உட்காந்துருக்குறாங்க. சி, பை திஸ் இந்த ப்ரோக்ராம் வழியாக ஒரு கிளாரிட்டி வேணும். ஆமாயா, எனக்கு இதே மாதிரி விஷயங்கள் தான் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் சாப்பாடை தானே அனுப்புகிறேன், இந்த அம்மா சாப்பாடே ஊட்டி விட மாட்டேங்குது அப்படின்னு எனக்கு ஒரு கோபமாக இருக்குது. இவங்க ஏமா ஒரு ரெஸ்ட் ரூமை கூட சொல்லி கொடுக்காம வந்துட்டு நான் பாடம் நடத்துவேன், நான் லைனை போட்டு இவ்வளோ குழப்பம், இப்போ நான் என்ன செய்யலாம் அப்படின்றதுக்கு தெளிவுக்கு தான் இந்த ப்ரோக்ராம். ஸோ குட். அப்போ நீங்கள் இப்போ என்ன, நம்ம கடைசியாக பேசுகிறோம் இல்லையா, முடியும் போது என்ன நிலவரத்தில் இருக்கிறீங்கன்னு பேசிடுவோம். ஓகே. இப்போ முன்னாடி வந்து சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா, இப்போ ஒரு சைல்டு வந்து இன்டர்ஃபியர் பண்ணுது, ஏற்கனவே வந்து பேரண்ட்ஸ் சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்னோட கிட் வந்து இப்போ எனக்கு இருக்கிற கன்ஃபியூஷன் என்னன்னா, இப்போ நான் சொல்லி கொடுக்கணுமா, சொல்லி கொடுக்கக்கூடாதா? ஏன்னா இன்டர்வியூஸ்ன்னு வைக்கிறாங்க, அப்போ நான் சொல்லி கொடுத்து தான் நான் அவனுக்கு போய் அட்மிஷன் வாங்க முடியும். ஸோ அந்த கன்ஃபியூஷன் இப்போ எனக்கு கிடைச்சி ஒழுங்காக இருந்தேன், கூட்டு வந்து குழப்பத்தை ஏற்பட்டு. சார், இதில் வந்து கிட்டுக்கு மட்டும் இன்டர்வியூ கிடையாது, பேரண்ட்டுக்கும் இருக்கு. நீங்களும் படிச்சுட்டு இருக்கீங்களா இப்போ? பழசலாம் சார், இந்த ஹோம்ஒர்க் அந்த விஷயம் ஒன்று வந்தது. ப்ளே ஸ்கூல் போகும்போது ஒரு 6 months போனாங்க, வந்து எழுதுவாங்க. ஏதோ வீட்டில் எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும், அவங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, ஏதோ ஒன்று வந்து சொல்லுவாங்க அப்படிங்கிறதுக்கும் சொல்லிட்டு தான் இருந்தாங்க. பட் இப்போ ப்ரீகேஜி தான் போயிட்டுருக்காங்க. நிறைய எழுதுறதுக்கு இருக்குது, எல்லாம் வருவாங்க. நான் ஹோம்ஒர்க் பண்ணலாம், பேக் எடுத்துகிட்டு வாங்க, அவங்களே எடுத்துகிட்டு வருவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பட் கிளாஸ் ஒர்க்குன்னு சொல்லிட்டு அவங்க மேலே ஒரு லைன் எழுத வச்சிடுறாங்க, ஆல்ஃபபெட்ஸோ ஏதோ ஒன்று. ஹோம்ஒர்க்குன்னு சொல்லிட்டு 4 லைன் அதே இருக்குது. ஸோ அவன் அவ்வளோ குஷியாக எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த 4 லைன் பார்த்தோன்னே ஒரு லைன் எழுதுவாங்க, மீதி 3 லைன் நீங்கள் எழுதிருங்கம்மா, நீங்கள் எழுதிருங்க, எனக்கு கை வலிக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. டெய்லியும் நான் அது வந்து அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு 4 pages கொடுக்குறாங்க அப்படின்னா நீ 2 pages ஃபஸ்ட்டு இன்னைக்கு எழுது. அந்த பெண்டிங் ஒர்க்ஸ் ஏன் வருது அப்படின்னா, அவ்வளோ நிறைய அவங்களால எழுத முடியறதில்ல. ஒரு 1 லைன் அவங்க எழுதுறாங்கன்னா அதோட அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த லைன் வரும்போது கை பிடிச்சி எழுத வைங்கம்மா அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லைன்னா அடுத்த 2 லைன்ஸ் வந்து நீங்களே எழுதிருங்க. இது நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி ஒன்று. நோட்டை கம்ப்ளீட் பண்ணிடணும். அதே மாதிரி மற்ற ஒர்க்ஸ் எல்லாமே நீங்கள் கலரிங் அதெல்லாம் பண்ணுறாங்க. பட் இந்த ரைட்டிங்னு வரும்போது நம்ம ஹோம்ஒர்க் சேம் பெண்டிங், அது நானே ப்ராக்டிஸ் பண்ண அப்படின்னா அவங்களே எழுதிடுவாங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். ஸோ டெய்லி அதே சொல்லுவாங்கனால நான் எழுத வைக்கிறேன். அதிகமான ப்ரெஷரைசிங் ஹோம்வொர்க். அவங்க ஸ்கூல்ல வந்து ஒரு லைன் எழுதுறாங்கன்னா அதுக்கு டிக் பண்ணி ஸ்டார்ஸ் அதெல்லாம் பண்றாங்க. ஓகே, எழுதிட்டு வந்துடுறாங்க. நான் இது ஸ்கூல்ல எழுதிட்டமா அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல ஆண்டோ, நீ வீட்டில் எழுதணும் அப்படின்னா 1 லைன் எழுதுவாங்க, அடுத்த லைன் நீங்க எழுதுங்க அப்படிம்பாங்க. அதே மாதிரி இந்த டயப்பர் விஷயம் ஒன்று, சில ஸ்கூல்ஸ்ல வந்து நான் இப்போ ப்ளே ஸ்கூல்ல இருந்து போகும்போது நம்ம போட்டு விடுறோம், சரி நம்ம வீட்டில் இருக்காங்கன்னு போட்டு விடுறோம். அவங்களே அங்கே என்ன சொல்றாங்க, நீங்க போட்டு விட்டுருங்க, ஒன்று எக்ஸ்ட்ரா வச்சிருங்க அப்படிங்கிறாங்க. ஸோ நார்மலாக அவங்களே வந்துட்டு நம்ம அது இது பண்ணாலுமே நீங்கள் ஒன்று எக்ஸ்ட்ராவாக ஒன்று வந்து வச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த விஷயம் நான் பர்சனலாகவும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, குட், வெரி குட், வெரி குட். நேயர்களே, நல்ல தலைப்பு. இந்த தலைப்பை ஒட்டிய அந்த செய்திகள், அந்த செய்திகளை ஒட்டிய இவங்களுடைய கேள்விகள், இந்த கேள்விகளை ஒட்டிய சில பதில்கள், இன்னும் கேள்விகளோட காத்துட்டு இருக்கிற விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய போயிட்டே இருக்குது. இந்த அளவில் இந்த நிகழ்ச்சி இப்போ நிறைவு பெற இல்லை. இன்னும் தொடர்ந்து நம்ம நிறைய எபிசோட்ஸை பேச போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறையா பேசிகிட்டே இருக்கிறாங்க. அதனால் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டே இருங்க. நீங்கள் ஒரு வாரம் மிஸ் பண்ணிங்கனாலும் இது உங்களுடைய கண்டினியூட்டி வந்து உங்களுக்கு மிஸ் ஆகும். என்ன பேசுனாங்க அப்படின்னு. பட் ஓகே, நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம்,
பட் எனிஹேவ் நீங்கள் அதை தொடர்ந்து பார்க்கும் பொழுது இது ஒரு பெரிய ஒரு 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 பாடத்தை ஒரு தலைப்பை கற்றுக்கொள்கிற ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் நாங்கள் விடைபெறுகிறோம். இது கோவை ஜீவஜோதி கலைத்தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.